திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சமீபத்தில் போயிட்டு வந்திருந்தோம். அங்கே கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குது, கோயிலில் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத நாம் பார்க்கலான்னு போனேன். ஏன்னா இந்துக்கள் கோயிலுக்குள்ளே போய் ரொம்ப வருஷங்கள் ஆகிடுது. அதனால் நான் இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு போனோம். அங்கு தங்கத்தால் ஆன கோபுரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை உங்கள் தங்கத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் அந்த கோபுரத்துக்காக வேண்டி. அது மட்டும் இல்லைங்க, அங்கே பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு சிலை ஒன்று படுத்த உருவத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் டிக்கெட் எடுத்து பல பேர் போனாங்க. நாங்கள் டிக்கெட்டாக எடுத்து போகலை. நான் உள்ளே போனேன். அப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறையா கூட்டங்கள் இருந்தது. ரொம்ப தூரமாக அந்த கூட்டங்களை சுற்றி வர மாதிரி அந்த லைன்களை அமைச்சிருந்தாங்க அந்த கோவிலில். கோவில் என்பது ஒரு பக்தி மிகுந்த ஒரு கோவில். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்களை நாம் வெளியே அடக்குவதற்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த கோவில்கள். ஆனால் இந்த கோவிலுக்குள்ளேயே மிகப்பெரிய அராஜகம் நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கொடுமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கோவிலுக்கு போயிருக்கும் போது ஒரு பெண்மணி முந்திக்கிட்டு வராங்க. காவலர் நிற்கிறாரு. அவருக்கு பக்கத்திலேயே மற்ற ஆட்களை முந்தி கொண்டு அந்த பேரிகார்டு எகிரி குதித்து அந்த கோவிலுக்குள்ளே வராங்க. இப்படியெல்லாம் அராஜகம் செய்து அந்த கோவிலில் போய் சாமியை கும்பிட்டா உங்களுக்கு எப்படி அந்த சாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் அராஜகத்தோடு நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு எந்த வகையிலையும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் சாமியை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, ஆனால் பக்தி மிகுந்த வழிகாட்டுதலின் வழியில் நீங்கள் சாமியை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பக்தி மிகுந்த ஒரு அனுகிரகம் கிடைக்கும். சும்மாலாம் நீங்கள் சாமியை பார்க்கலாம், நம்ம அராஜகம் பண்ணிவிட்டு காசை கொடுத்துட்டு போய் சாமியை பார்த்து கும்பிடலான்னு சத்தியமாக சொல்கிறேன். எந்த கோயில்லையும் எந்த கடவுளுமே நீங்கள் அராஜகம் செய்தோ பணத்தை கொடுத்தோ நீங்கள் விலைக்கு வாங்கவே முடியாது. அவர் உங்களே பார்க்கணும், நீங்கள் அவரை பார்க்கணுங்கிற அனுகிரகம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பொறுமையாக போனாலும் சரி, இல்லை லைனில் போனாலும் சரி, இல்லை காசு கொடுத்து போனாலும் சரி, காசு கொடுக்காமல் போனாலும் சரி, கட்டாயமாக உங்களுக்கான வழிமுறைகளை கரெக்டாக அந்த கடவுள் பண்ணி வச்சுருப்பார். அராஜகம் செய்து யாருமே எந்த கோவிலுக்கும் போகிறது அவ்வளோ மனிதாபிமானம் அற்ற ஒரு செயல். கடவுள்கிட்டையே இந்த மாதிரி போகிறாங்கன்னா அப்போ எங்கே கொண்டு தொலைக்க இந்த பாவத்தை பாருங்கள், எப்படி தாவி குதித்து வராங்க பாருங்கள். பக்கத்து கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போய் சாமியை பார்க்கக்கூடிய சூழலை இவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டாங்க நிறைய பேர். இந்த மாதிரியெல்லாம் சூழலில் நாம் சாமியை பார்க்க போனால் கட்டாயமாக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்காது. சாமியுடைய அனுகிரகம் எவருக்குமே கிடைக்காது. பணத்தை கொடுத்தா நாம் கடவுளை பார்த்துடலாங்கிற எண்ணம் யார் வந்துடாமல், அப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த லெவல்லையும் பிரயோஜனமே இல்லாத ஒரு நபராக மாறிட்டீங்க அர்த்தம். இது ஒரு லஞ்சம். சாமிக்கே லஞ்சம் கொடுத்துட்டு போய் நீங்கள் சாமியை பார்க்குறதா அர்த்தமாகும். உங்களால் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு உங்களால் தைரியம் இருக்கா சொல்லுங்கள். எந்த ஒரு கடவுளுக்குமே லஞ்சம் கொடுத்து நாம் எந்த ஒரு சாமியையும் பார்த்துடவே முடியாது. இது ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கோபுரம். இது நான் சொல்வது என்னுடைய எண்ணங்கள் உண்மையாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆனால் தயவுசெய்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.